ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜெப்டோவில் இருந்து ஜோயோ பிளாஸ்டிக்ஸ் ஆயில் டிஸ்பென்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஈஸி டு க்ளீன், வாஷ் அண்ட் யூஸ், அதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் ஆயில் டிஸ்பென்சர் வாங்கினேன். ஹைலி டியூரபிள் பிளாஸ்டிக், நம்மளோட டப்பர்வேர் வெசல்ஸ் இருக்கும்ல, ஸோ சேம் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தான் இது. எம்ஆர்பி 149 rupees, ஆனால் டிஸ்கவுண்ட் போக லைக் அரௌண்ட் 56 rupeesக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 1 liter பாட்டில் தான் இது. மேலே கேப் கொடுத்துருக்காங்க. ஹோல் மீடியம் ஹோலாக தான் இருக்குது. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா டைட்டாக இருக்குது கேப்பு, அப்புறம் அந்த ஹோல் ஓப்பன் பண்ணுற பின் எல்லாமே பிளாஸ்டிக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆயில் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். 1000 ml, அது 1 liter பாட்டில் தான். ஸோ ஆயில் வந்து 2 பாட்டிலில் போடுற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய பாட்டில் 1 liter பாட்டில் வேணும்னு சொல்லி வாங்கினது. ஆயில் ஃபில் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ நியர்லி 900 ml இருக்க ஆயில் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் தான் இதில் போட்டிருக்கு அப்படிங்கிறனால தான் நியர்லி 800 ml கிட்ட காமிக்குது. அங்கே யாராவது ஜெப்டோலேருந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் இது வந்து செகண்ட் ப்ராடக்ட் ஜெப்டோலேருந்து வாங்குறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக அதோட ரிவ்யூ நான் போடுறேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு போடணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். எம்ஆர்பி 149, ஆஃபர் ப்ரைஸ் 54 + GST 54.68க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன்.